இன்றைக்கி நம்ம வந்து பச்சை மொச்சை கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கடுகு போட்டுக்குருவோம். கடுகு உளுந்து வெங்காயம் போடுவோம். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போடுவோம். கருவேப்பிலை போடுவோம். இது நல்லா கொஞ்சம் வேகணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து தக்காளி போடுவோம். இது வேகிறதுக்கு உப்பு போட்டுக்குருவோம். உப்பு கொஞ்சம் தான் போடணும். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மொச்சையே போடணும். பச்சை மொச்சை நல்லா உரித்து வச்சுருக்கோம். காய் வாங்கி தான் உரித்து வச்சுருக்கோம். நல்லா இருக்கும். ஒன்று ஓலை இருக்குது பயிர். இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் அரைச்சி போடலாம். நான் அப்படி எதுவுமே அரைச்சி போடலை. அந்த நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடுலாம் அரைச்சி போட்டோம்னா அந்த வாடை வந்து பச்சை மொச்சையோட வாடை எடுத்துரும். இப்போ நான் வெறும் பச்சை மொச்சைக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் போட போகிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ரொம்ப போட வேண்டாம். இந்த அளவு போதும். இந்த பயிரில் வந்து நம்ம மசாலா ஒட்டிக்கிட்டு இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வந்து ஒட்டி மசாலா கொல கொலன்னு இருந்துச்சுன்னா பயரே கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும். அப்போ தான் நம்ம கெட்டியாக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி நம்ம வைக்கும்போது நம்ம அப்படியே பச்சை மொச்சையோட மனம் சூப்பராக இருக்கும். நம்ம பாத்திரத்தில் வேக வச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப குழைய வேகாது. இது குக்கரில் வச்சோம்னா ஒரே விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து குக்கரை திறந்தோம்னா பயிர் நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்கும். ரொம்ப நரிச்சு நரிச்சுன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப பச்சை மொச்சை வந்து குழையாகவும் ஆயிடக்கூடாது. அந்த ருசி இருக்காது. நம்ம கொஞ்சம் மென்று சாப்பிட்ற அளவுக்கு இந்த பச்சை மொச்சை இருக்கணும். நம்ம அதனால் குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம்னா இது வேகும்போது அந்த மசாலா வந்து இந்த பயிரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுருக்கணும் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போடுறேன். ஏன்னா நம்ம வீட்டு மசாலா பொடி வந்து ரொம்ப உரப்பாக இருக்காது. இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து கிரேவி தனிப்பட்ட முறையில் வைக்கும்போது கொஞ்சம் தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போடணும். போட்டோம்னா தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரசத்துக்கோ தயிருக்கோ சாம்பாருக்கோ இதுக்கெல்லாம் இந்த தொட்டு சாப்பிடும்போது நல்லா சுருக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி ஒரு விசில் வச்சிருவோம். பச்சை மொச்சையை வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சுட்டோம். இங்கே நல்லா வந்து வத்தி போயிருக்கு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துருக்கு. இப்படித்தான் இருக்கணும். மசாலா ஒட்டி இப்படி இருக்கணும். நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் அந்த இதில் ஒட்டி இருக்கிற பயிரை மட்டும் நம்ம சாப்பிட்ருவோம். அந்த கிரேவி மசாலா ஃபுல்லாக அப்படியே இருந்து போயிடும், வேஸ்ட் ஆகிரும். அதனால் இதுன்னா நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதான் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா நிறையா மசாலா இருக்கும். அந்த சில பேர் வந்து அந்த பயிரோட மசாலா எடுத்து சாப்பிட்ருவாங்க. சில பேர் பயிரை மட்டும் பிறக்கி சாப்பிடுவாங்க. அந்த மசாலா வீணாக்கிடுவாங்க. அதுக்கு நான் இப்படி வச்சுட்டோம்னா சேர்த்தையே சாப்பிட்ருவாங்க. இது வந்து நல்லாவே வந்துருக்கு. நல்லா வந்துச்சுல? இந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம ரொம்ப குழைய வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தொலி மட்டும் கிடக்கும். இந்த தொலியை மட்டும் கலண்டு கிடக்கும். அதில் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது.
நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தேன். அதனால் நல்லா வற்றி நல்லா சூப்பராக வந்துடும். பச்சை மொச்சைக்கு வந்து நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றக்கூடாது. எண்ணெய் ரொம்ப ஊற்றுனோம்னாலும் அந்த மொச்சை வந்து அந்த எண்ணெய் சத்தம் எடுக்காது. அதனால் பூரா எண்ணெயாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தான் அதுக்கெலாம் ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வச்சு முடிச்சாச்சு. அந்த முச்சக்காயை உரிக்கிறதே நமக்கு கொஞ்சம் லேட் ஆகுச்சு. வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு சீக்கிரம் நம்ம வைக்கணும், ரசம் வச்சு பச்சை மொச்சை வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சு முடிச்சிடலாம். இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்லா ரசத்துக்கும் அந்த பச்சை மொச்சைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.